பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதன் உண்டே என்ற பாடலை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம். இந்த பாடலுக்கு பின்பதாக ஒரு சோக கதை இருப்பதை நாம் அறிய வேண்டியது தேவை. ஜோசப் ஸ்கிரீவன் என்பவருடைய சாட்சிதான் இந்த பாவ சஞ்சலத்தை நீக்க என்ற பாடல். 1819 வருடம் அயர்லாந்தில் சேபாட்ரிக் என்னும் இடத்தில் பிறந்தவர் தான் இந்த ஜோசப் ஸ்கிரீவன். தான் பிறந்த ஊரிலே இளமை கல்வியை முடிக்கிறார். பின்னர் டப்ளின் நகர் என்ற இடத்திலே திரித்துவ கல்லூரியில் அவர் பட்டம் பெறுகிறார். அதன் பின்பதாக அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அந்த திருமண நாளுக்கு முன்தினம் அந்த மணப்பெண் குதிரையில் ஏறி ஒரு ஆற்றை கடக்க முயன்றார்களாம். அப்பொழுது தவறி விழுந்து அந்த ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். இதை ஆற்றின் மறுகரையிலிருந்து இந்த ஜோசப் ஸ்கிரீவன் பார்த்து கொண்டிருந்தாராம். என்ன செய்வதென்று தெரியாமல், காப்பாற்ற முடியாமல் திகைத்து நின்ற இந்த ஸ்கிரீவன் மிகவும் வேதனைப்பட்டாராம். இந்த காட்சியை பார்த்து அவருக்கு சற்று மனநிலை பாதிக்கப்பட்டது. இந்த துயரத்தை மறப்பதற்காக அவர் குடிபெயர்ந்து 1845 ஆண்டு 25 வயதிலே கனடாவுக்கு சென்றாராம். அங்கே ஆசிரிய பணியை அவர் செய்தார். மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நிலையிலும் அவர் தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் அவர் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவராகவும் இருந்தார் என்று அவருடைய சரித்திரம் கூறுகிறது. தன்னிடமிருந்த பணம் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர் செலவு செய்தார். இந்த ஸ்கிரீவன் பிளைமவுத் சகோதரர் என்ற சீர்திருத்த சபையில் சேர்ந்தார். அச்சமயம் ஒரு பெண்ணை மணக்க விரும்பினார். அந்த மணநாளும் குறிக்கப்பட்டது. திருமணத்துக்கு முன்பு அந்த சபையில் சேர விரும்பிய மணப்பெண்ணுக்கு ஒரு ஏரியில் ஞானஸ்நானம் கொடுத்தார்களாம். தண்ணீர் ரொம்ப குளிராக இருந்துச்சு. இதனால அந்த மணப்பெண்ணுக்கு ஜலதோஷம் பிடித்ததாகவும் பின்னர் அவளுக்கு அதிக காய்ச்சல் வந்து மரித்து போனதாகவும் அங்கே பார்க்கிறோம். இந்த திருமணத்தின் மூலமாவது தன் மகன் சந்தோஷமாக ஒரு வாழ்வை பெறுவான் என்று அந்த ஸ்கிரீவனின் தாய் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பார்த்ததும் அந்த தாய்க்கும் ஒரு தாங்க முடியாத துயரம். தன் தாயரை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். அந்த வகையில்தான் 1885 ஆண்டிலே ஒரு பாடலை அவர் எழுதுகிறார். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே என்ற இந்த பாடலை அவர் எழுதினாராம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறாராம்.